சாந்திவன் பொதுப் பள்ளியில் களைகட்டிய வளாகத்தில் பல மாணவர்கள் மௌனமாக ஒரு போராட்டத்தை எதிர்கொண்டனர். துன்புறுத்துதல். அவர்களில் ஒருவன் அர்ஜூன், அமைதியான, புத்தகப்புழு, நேர்த்தியான எழுத்தாளன், மென்மையான இயல்புடையவன். மற்ற சத்தம் போடும், ஆற்றல் மிகுந்த மாணவர்களுடன் ஒப்பிடுகையில், அர்ஜூன் தனது தாத்தாவின் கதைகளின் அமைதியான உலகில் இழந்தான். ஒவ்வொரு இரவும் மங்கலான விளக்கொளியில் தாத்தா பஞ்சதந்திர கதைகளை சொல்லுவார். அவருடைய சொற்களில் கதாபாத்திரங்கள் உயிர்ப்பித்து விடுவார்கள். அதில் ஒரு கதை சிங்கமும் எலியும் மிகவும் பிடித்திருந்தது. நினைவில் கொள் அர்ஜூன், தாத்தா தலையை தடவிச் சொன்னார். ஒரு சிறிய எலி கூட ஒரு பெரிய சிங்கத்தை உதவி செய்யலாம். எல்லோருக்கும் மதிப்பு உண்டு. அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி. கருணை, என் குழந்தாய், ஒருபோதும் வீணாகாது. அர்ஜூன் தூக்க கலக்கத்தில் தலையாட்டினான். இந்த வார்த்தைகளின் உண்மையை அப்போது உணரவில்லை. ஆனால் வாழ்க்கை எதிர்பாராத நேரங்களில் பாடங்களை கற்றுத்தருகிறது. பள்ளியில் அர்ஜூன் பெரும்பாலும் விக்ரம் தலைமையிலான பிரபல குழந்தைகள் குழுவின் இலக்காக இருந்தான். விக்ரம் சத்தம் போடுபவன், அதிக நம்பிக்கையுள்ளவன், எப்போதும் தன் நண்பர்களின் சிரிப்பில் சூழப்பட்டிருப்பவன். அவர்கள் அர்ஜூனின் அமைதியான தன்மை, புத்தகப் பிரியம், பாடம் முடிந்த பின் ஆசிரியர்களுக்கு உதவுவது ஆகியவற்றை கிண்டல் செய்தனர். ஏய் புத்தகப் புழு என்று விக்ரம் சாப்பாட்டு அறையில் சத்தமிட்டான். மற்றொரு தோல்விப் பாடம் புத்தகமா? அவரது கூட்டாளி சிரித்தனர். அர்ஜூனின் முகம் சிவந்தது. ஆனால் அவன் தலையை தாழ்த்தினான். எலையைப் போல் இரு. அவன் தனது தாத்தாவின் வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொண்டான். பொறுமையாக இரு, கருணையுடன் இரு, அவர்களது சத்தத்திற்கு பதிலளிக்காதே. ஒரு நாள் பள்ளி முடிந்த பிறகு பெரும்பாலான மாணவர்கள் பள்ளிப் பேருந்துகளுக்கு ஓடினார்கள். அர்ஜூன் தங்கி தனது வகுப்பாசிரியை மீனாவுக்கு புத்தக அலமாரியை ஒழுங்குபடுத்த உதவினான். இது அவன் வழக்கமான சிறிய கருணையின் செயல். அவன் புத்தகங்களை ஒழுங்குபடுத்துவதை விரும்பினான். அது அவனுக்கு ஓய்வு நேரத்தை அளித்தது. புத்தகங்களை அடுக்கிக் கொண்டிருந்தபோது அவர் வழியில் சத்தம் கேட்டது. ஆர்வத்துடன் அவர் வெளியே வந்து விசித்திரமான காட்சியைக் கண்டார். விக்ரம் நாற்காலியில் சிக்கிக் கொண்டிருந்தான். அவரது பையின் பட்டை நாற்காலியின் கைப்பிடியில் சிக்கியிருந்தது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது மேலும் இறுக்கப்பட்டது. அவனது நண்பர்கள், வழக்கமாக அவனைச் சிரிக்க வைப்பவர்கள், சில அடிகள் தொலைவில் நின்று அவனைச் சிரித்தனர். பள்ளியின் ராஜாவைப் பாருங்கள், தன் சிம்மாசனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்று ஒருவன் கிண்டல் செய்தான். என்று மற்றொருவன் சிரித்தான். விக்ரமின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் தனது முழு பலத்தையும் கொண்டு பட்டையை இழுத்தான். ஆனால் அது அசையவில்லை. அவரது கூட்டாளி மேலும் சிரித்தனர். அவன் உதவிக்காகப் பார்த்தான். ஆனால் யாரும் நகரவில்லை. முதல் முறையாக அவனே கிண்டலுக்கு ஆளானான். அர்ஜூன் அமைதியாக நின்று கதவு வழியாக பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கணம் அவன் நினைத்தான், இது நான் அவர்கள் செய்ததைச் செய்யும் வாய்ப்பு. ஆனால் பின்னர் அவன் மனதில் தாத்தாவின் குரல் கேட்டது. எலையைப் போல் இரு, அர்ஜூன். உதவி செய். நீ செய்யக்கூடாத காரணங்கள் இருந்தாலும் ஒரு நாள் உனக்கும் உதவி தேவைப்படலாம். ஒரு வார்த்தையும் பேசாமல் அர்ஜூன் விக்ரமிடம் நடந்தான். அவன் அமைதியான நடைகள் கவனிக்கப்படவில்லை. விக்ரமின் கண்கள் குழப்பத்துடன் குறுகின. நீ என்ன செய்கிறாய் என்று விக்ரம் கோபமாகக் கேட்டான். உதவி செய்கிறேன் என்று அர்ஜூன் மெதுவாக பதிலளித்தான். அவன் விரல்கள் தாத்தாவின் கதையின் எலியைப் போல பட்டையை மெதுவாக பிரித்தன. சிறிது நேரத்தில் அது விடுபட்டது. பட்டையின் இறுக்கம் தளர்ந்தது. விக்ரமின் கை விடுபட்டது. விக்ரம் தன் மணிக்கட்டை தேய்த்தான். அவன் முகம் குழப்பத்திலிருந்து ஆச்சரியத்திற்கு மாறியது. நீ என்னை கிண்டல் செய்யலாம், அவர்கள் செய்தது போல. விக்ரம் முணுமுணுத்தான். அவன் நண்பர்களைப் பார்த்தான். அவர்கள் இன்னும் சிரித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் நான் செய்யவில்லை, அர்ஜூன் பதிலளித்தான். தன் கைகளைத் துடைத்தான். ஒரு சிங்கத்திற்கும் சில நேரங்களில் உதவி தேவைப்படும். விக்ரமின் கண்கள் விரிந்தன. அவனுக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. சிங்கமும் எலியும். அவனும் அந்தக் கதையைக் கேட்டிருந்தான்.
ஒரு கணம் விக்ரம் அமைதியாக நின்றான். பின்னர் அமைதியான தலையாட்டலுடன் அவன் தன் பையை எடுத்து நடந்தான். ஆனால் அவன் கூட்டாளிகளின் பக்கம் இல்லை. அவன் தனியாக நடந்தான். அவன் சிந்தனைகள் தெளிவாக இருந்தன. ஏதோ மாறியிருந்தது யூட். நாட்கள் கடந்தன. ஒரு மதிய உணவு நேரத்தில் ராகுல் என்ற புதிய மாணவன் வந்தான். ராகுல் கூர்மையான நாக்கைக் கொண்டவன், கவனத்தை ஈர்க்க விரும்புபவன். அவன் அர்ஜுன் தனியாக உணவு உண்பதைப் பார்த்து எளிதான இலக்காகக் கண்டான். சிரிப்புடன் அவன் அருகில் சென்றான். யூட், ஹே புத்தகப் புழு. ராகுல் கிண்டல் செய்தான். உன் இன்றைய உணவு என்ன? கொஞ்சம் கொடுப்பாயா? அவன் அர்ஜுனின் உணவு பெட்டியை பறித்து வீரத்தமிழ் செய்தவன் போல் சிரித்தான். அர்ஜுன் தலை நிமிர்ந்தான். அவன் முகம் அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் பதற்றம். அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் எனக்கு உதவப் போவதில்லை என்று நினைத்தான் ஹூட். ஆனால் அந்த நேரத்தில் ஒருவர் உதவினார். ஷூட், அதை வைத்துவிடு ஷூட். அந்த குரல் கூர்மையானது, உறுதியானது. அது சத்தமாக இல்லை, ஆனால் அதில் எடை இருந்தது. அனைவரும் குரலின் திசையை பார்த்தனர். அது விக்ரம். யூட். ராகுல் ஒரு புருவத்தை உயர்த்தினான். உனக்கு என்ன? நீயும் அவனை கிண்டல் செய்தாயே ஷூட். ஆமாம், செய்தேன், விக்ரம் சொன்னான். முன்னோக்கி நடந்தான். அவன் கண்கள் தெளிவாக இருந்தன, முகம் தீவிரமானது. ஆனால் அவன் யாரும் இல்லாதபோது எனக்கு உதவினான். அவன் எனக்கு உதவினால் நானும் அவனுக்கு உதவுவேன் ஷூட். ராகுல் கண் இமைத்தான், திடுக்கிட்டான். அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அனைவரும் இப்போது அவனைப் பார்த்துக் கொண்டிருந்தனர். அர்ஜுனின் உணவுப் பெட்டியை பறித்தபோது சிரித்த கூட்டம் இப்போது அமைதியாக அவன் என்ன செய்வான் என்று காத்திருந்தது. மெதுவாக அவன் உணவுப் பெட்டியை மேசையில் வைத்தான். ஹூட், சும்மா, நான் கிண்டல் செய்தேன். ராகுல் முணுமுணுத்தான், பின்வாங்கினான். அப்படியானால் புதிய கிண்டலைக் கண்டுபிடி, விக்ரம் பதிலளித்தான். இது பழையது யூட். அந்த நாள் அர்ஜுனின் உணவு இனிமையாக இருந்தது. முதல் முறையாக யாரும் அவனை புத்தகப் புழு என்று அழைக்கவில்லை. யாரும் உணவு நேரத்தில் அவனை கிண்டல் செய்யவில்லை யூட். அவன் வகுப்பறை வழியாக நடப்பது கூட வித்தியாசமாக இருந்தது. ஒரு காலத்தில் அவனை சிரித்த மாணவர்கள் தலை தாழ்த்தினர். கிசுகிசுப்புகள் மறைந்தன. யூட். பள்ளி முடிந்த பின் அர்ஜுனின் தாத்தா அவனது நாளைப் பற்றி கேட்டார். நீ இன்று யாருக்காவது உதவினாயா என் குழந்தை? தாத்தா கேட்டார். அவன் குரல் தொலைபேசியில் சூடாக இருந்தது. யூட். ஆம் தாத்தா, அர்ஜுன் சொன்னான். அவன் உதட்டில் சிறிய புன்னகை. யூட். நல்லது, தாத்தா சிரித்தார். அந்த சிறிய எலி வெறும் சிங்கத்தை விடுதலை செய்யவில்லை, அர்ஜுன். அவன் சிங்கத்தின் இதயத்தையும் மாற்றினான். அர்ஜுன் புன்னகைத்தான். ஜன்னலின் வழியாக ஆரஞ்சு வானத்தைப் பார்த்தான். அவன் தாத்தா சரியாகச் சொன்னார். அவன் சிங்கத்தை விடுதலை செய்தான். அடுத்த நாள் காலை அர்ஜுன் ஒரு மரத்தடியில் படித்துக் கொண்டிருந்தபோது விக்ரம் அருகில் வந்தான். ஹூட், அது என்ன புத்தகம்? விக்ரம் கேட்டான். புத்தகத்தின் தலைப்பை பார்க்க தலையே சாய்த்தான். ஹூட், இது விண்வெளி பற்றியது. அர்ஜுன் பதிலளித்தான். சிறிது ஆச்சரியத்துடன் விக்ரம் அவனிடம் பேசுவதைப் பார்த்தான். பூஜ்ய ஈர்ப்பு சக்தியில் விண்வெளி வீரர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பது பற்றி. யூட். விண்வெளி? ஹா, அப்படி மிதப்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், விக்ரம் சொன்னான். அவன் பக்கத்தில் அமர்ந்தான். நீயும் படிக்க விரும்புகிறாயா? அர்ஜுன் புத்தகத்தை நீட்டினான். ஹூட், ஆமாம். விக்ரம் தோள் சுருக்கினான். ஏன் இல்லை? அவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து புத்தகத்தை பகிர்ந்து கொண்டனர். சிங்கமும் எலியும் பக்கத்து பக்கமாக அமர்ந்திருந்தனர். ஷூட், கதை கருத்து கருணை எதிர்பாராத வழிகளில் மீட்கப்படுகிறது. சிறிய கருணை செயல்கள் கடினமான இதயங்களையும் மாற்றலாம். யூட், இந்த கதை எப்படி சிறிய கருணைச் செயல்கள் மக்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை வலியுறுத்துகிறது. பஞ்சதந்திர கதையான சிங்கமும் எலியும் போலவே அர்ஜுனின் விக்ரமுக்கு உதவிய செயல் அவர்களின் உறவில் எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்தியது.